Taste the Daily. விளம்பரத்தை வைத்து ஏமாற்றும் விடியா திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை குறிப்பிட்ட மகளிர்களுக்கு மட்டுமே வழங்குகிறது என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பொன்னையராஜபுரத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் RS புரம் பகுதி கழகத்திற்குட்பட்ட 43 பூத்துகளுக்கான 387 பூத் நிர்வாகிகளை தனித்தனியாக நேரில் சந்தித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி ஆய்வு மேற்கொண்டு அறிவுரைகள் வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய அவர், விளம்பரத்தை வைத்து ஏமாற்றும் விடியா திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை குறிப்பிட்ட மகளிர்களுக்கு மட்டுமே வழங்குகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது நெஞ்சை நிமிர்த்தி மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கும் தகுதி அதிமுகவினருக்கு மட்டுமே உள்ளது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் என்றும் SP வேலுமணி உறுதிபட தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் மணிமேகலை, பகுதி கழக செயலாளர் விஸ்வநாதன், RS புரம் பகுதி தேர்தல் பொறுப்பாளர் சூலூர் பிரபு, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக 4 வருஷத்துல ஏதோ ஒன்று சொல்ல சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஒரே ஒரு திட்டம் செஞ்சிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க. எதுவுமே செய்யல. மக்களுக்காக எல்லா திட்டங்களும். அது மட்டும் இல்ல, கொரோனா தடுப்பு வந்தது, கொரோனா நோய் வந்தது, தடுப்பு நடவடிக்கை எப்படி எடுத்தோம்? மருந்து அடிச்சோம். இன்னைக்கு மருந்து அடிக்கிறாங்களா? நோய் வராமல் இருக்கு மருந்து அடிச்சோம், தடுப்பு வேலையை அமைச்சோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கு பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பொருள் கொண்டே கொடுத்தோமா இல்லையா? ஆகவே மக்கள் எல்லாம் அண்ணன் தம்பி நம்ம குடும்பமா பார்த்தோம். அதுதான் அண்ணா திமுக. திமுக விளம்பரத்தில் மட்டும் ஏமாத்திட்டு இருக்கிறான், எதுவுமே செய்ய போறதில்லை. அந்த 1000 ரூபாய் கொடுத்தது கூட சில பேருக்கு கொடுக்கல, அது கூட உங்களுடைய வரி பணம் எல்லாம். இன்னைக்கு பார்த்து சொத்து வரி எவ்வளவு அதிகம் பண்ணிட்டாங்க, ஈபி கட்டணம் எவ்வளவு அதிகம் பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் நீ கரண்ட் சார்ஜ் கட்டுறது பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு பத்தோம்? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? நீ யாராவது வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் என்ன விலை, கம்பி என்ன விலை, ஜல்லி என்ன விலை, ஒரு லோடு மண்ணு கொண்டு வர முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த ஆட்சி மக்கள் ஒட்டுமொத்தம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போக முடியும்? நாமக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் கோயில் காவலாளிகள் பணிகளை புறக்கணித்து காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணபதி நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரேமலதா தனது குடும்பத்தினருடன் பழனிமலை கோயிலுக்கு செல்ல மின் இழுவை ரயில் பகுதிக்கு சென்றார். அங்கிருந்த பாதுகாவலருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞர்கள் பாதுகாவலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் கோயில் பாதுகாவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே சமயம் வழக்கறிஞர் பிரேமலதாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்து கோயில் பணியாளர்கள் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தில் நிதி பற்றாக்குறை காரணமாக முன்பதிவு செய்திருந்த 451 பேர் கர்ப்பம் தரிக்க இயலாத அவல நிலை உருவாகியுள்ளது. IVF சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளும் தனியார் மருத்துவமனைகள் கொள்ளை லாபம் ஈட்டி வரும் வேளையில் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு உதவ வேண்டிய அரசு மருத்துவமனைகளில் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததால் சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியல் நாளுக்கு நாள் நீண்டு கொண்டே போகிறது. விடியா விளம்பரமான ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.